டுடே நம்ம சேனலில் 200 சப்ஸ்கிரைபரை தொட்டுட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. Today we crossed around 200 plus subscribers. Thanks for all supporters and subscribers. Keep supporting our channel. கற்போம் கற்பிப்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிப்பாக நம்ம மொபைலில் இருக்க வேண்டிய 2 ஆப்ஸ். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் அந்த அப்ளிகேஷன் அவங்க மொபைலில் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம அப்படிப்பட்ட அப்ளிகேஷனை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அதில் மொபைலில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸ். அந்த அப்ளிகேஷன் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் நம்ம நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இங்கே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் என்னோடய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் கூகுள் லென்ஸ்னு டைப் பண்ண போகிறேன். இன்றைக்கி வர மொபைலில் சில அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே தராங்க. நீங்கள் தனியாக போய் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த அப்ளிகேஷன் தான் வரும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக படித்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிஸ்கிரிப்ஷன் எதையுமே நம்ம படிக்கிறதும் இல்லை, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. அப்படியே யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனை பற்றி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிளேஸை பற்றி உங்களுக்கு தெரியலனா அந்த பிளேஸை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ் எந்த ஊரில் இருக்குதுன்னு தெளிவாக காட்டிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நேம் போர்டு. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நேம் பிளேட் இருக்குது, வேறு லாங்குவேஜில் இருக்குன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் ஷோ பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஃப்ளவரையோ இல்லை இன்செக்டையோ பார்க்குறீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அதான் நீங்கள் இந்த லென்ஸ் மூலமாக ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து என்ன வகையான பூ இல்லை எந்த வகையான பூச்சின்னு உங்களுக்கு தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிடும். அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு கண்டென்ட் ரீட் பண்ணுறீங்க. அந்த ரீட் பண்ணுற கண்டென்ட்டை நீங்கள் யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜ்லையோ அப்படியே பேஸ்ட் பண்ணி நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ண முடிஞ்சுன்னா சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோடது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதோட நேம் என்னன்னு தெரிலங்கிற பட்சத்தில் இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதோட நேமு, அதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் QR ஸ்கேனரோட டீட்டெயிலும் வந்திருக்கு, எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கோடை ஸ்கேன் பண்ணும்போது அதோட கோடோட டீட்டெயில்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இன்செக்ட் இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இன்செக்ட் ஸ்கேன் பண்ணுறதை பற்றி. ஸோ இப்போ வாங்க அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி லைவ் டெமோ பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு முழுசாக புரியும். இப்போ பாருங்கள், கூகுள் லென்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இந்த ஒரு ஆப் இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்ச மாதிரி தான். நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு ஈஸியாக எல்லாத்தையும் படிக்க முடியும். இப்போ போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், என்னோடய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி டெமோக்காக நான் ஒரு ஹெட்ஃபோனோட ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது ஃபுல் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதை நான் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஸில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு லென்ஸ் அப்ளிகேஷன் பற்றி காட்டுறேன். இந்த லென்ஸ் டூல் மூலமாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா QR ஸ்கேனர் கோடையும் ஸ்கேன் பண்ண முடியும். அதையும் இதிலே காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ தெரியுதுங்களா QR கோடை ஸ்கேன் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் அப்ளிகேஷன் போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ ட்ரான்ஸ்லேட்டரு. இது மூலமாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகுனா எனக்கு தமிழில் மாறிடும். இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு தமிழில் தெரியுதுங்களா? அது லாங்குவேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதை நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜிலேருந்து எந்த லாங்குவேஜ் வேணும்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தமிழில் வேணுமா, இங்கிலீஷில் வேணுமா, இல்லை எந்த லாங்குவேஜில் வேணும்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது
செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வாங்குற நம்ம ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜில் தான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, அடுத்தது அதை விட்டிங்கன்னா ஹிந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த பொருளோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னே தெரியாமல் அதை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறோம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ தமிழ் அண்டு சைனீஸில் ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் வேறு ப்ராடக்ட்டையும் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி டெக்ஸ்ட். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு இது பற்றி படிக்கிறீங்க, கண்டென்ட் படிக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது மெசேஜாக பண்ணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற மெசேஜை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே சென்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் லென்ஸ் ஆப்ஷன் மூலமாக ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் அதை ஸ்கேன் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்களா என்னோடய ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தெரியுதுங்களா, இப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் அதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ பாருங்கள், அதை ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைட்டில் அது கிடைக்குதுன்ட்டு அதுவும் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி கோவிட் சுச்சுவேஷன் ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கு. இதில் நம்ம சானிடைசர் எந்த சானிடைசர் கிடச்சிச்சினாலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறோம். அது குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு கூட தெரியாமல். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அது உங்கள் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி இது கொடுக்க ஆரம்பிச்சிடும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் இது குழந்தைகள் யூஸ் பண்ணலாமா இல்லை பெரியவங்க யூஸ் பண்ணலாமா, இதில் எத்தனை டைமுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம், இதை பற்றி நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெளிவாக நீங்கள் படிச்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் ஒரு சானிடைசர் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது டாக்டர் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரானிட் அப்ளிகேஷன். இது லுக் லைக் சேம் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் கூகுள் லென்ஸில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் சேம் டைம் வந்து 2 அப்ளிகேஷன் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ட்ரானிட் அப்ளிகேஷன் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ட்ரானிட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்காக டெமோவும் இதில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டு போயிட்டு ஜர்னல்ஸ் அண்ட் நியூஸஸ்ன்ட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து போய் டிக்ஷனரிலாம் தொலைவிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா போதும். அந்த சேம் டைம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் படிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜ்லேயோ ஒரு ஹிந்தியில் ஒரு மெசேஜ் வருது, அதை எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ரீட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரான்சின்ட்டு டைப் பண்ண போகிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, சாரி ட்ரானிட்டுன்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க. பாருங்கள், டைப் பண்ணி சர்ச்சுன்னு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அப்ளிகேஷன் வந்துடும். அதோட லோகோ பார்த்துக்கோங்க நீங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அதை இப்போ கிளிக் பண்ணிக்க போகிறோம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் ரீட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் வேறு லாங்குவேஜில் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அதை எப்படி உங்கள் லாங்குவேஜில் படிக்கிறதுன்னு காட்ட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் யாருக்கூடது ஹிந்திலையோ இல்லை வேறு லாங்குவேஜில் சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் டைப் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி கேமரா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் மாதிரி கேமராவும் எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நேம் போர்டோ இல்லை நேம் பிளேட்டோ பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்கள் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் எனபிள் பண்ணிட்டு கொடுத்துருக்கான், ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட்டுன்ட்டு. அதுவும் நீங்கள் வந்து உங்கள் சேட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி டெமோ காட்ட போகிறேன். பாருங்கள், இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், என்னோடய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் நவுன்னு கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்டார்ட் நவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்சபிலிட்டி கேட்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா எனேபிள் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. ஏன்னா கேமரா எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் சில விஷயத்தை ஸ்கேன் பண்ண முடியும். அதுக்காக அக்சபிலிட்டி கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்லேட் பர்மிஷன் கேட்குது. இப்போ பர்மிஷன் எனேபிள் பண்ண போகிறோம். பாருங்கள், பர்மிஷன் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் கைட்ஸ் இருக்குது. இதையும் எனேபிள் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் அதர் அப்ளிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, டூயல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஸுக்கு பர்மிஷன் தர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ ட்ரஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு டெமோக்காக அவங்க ஒரு டெமோ கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அப்ளிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அவங்க ஸ்கேன் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு டெமோ கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷனில் நம்ம டெமோவை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் வேணும்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா லாங்குவேஜும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இருக்குது. நான் அதை ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அட் த சேம் டைம் 2 மெசேஜ் உங்களால் ரீட் பண்ண முடியும். 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், ஒரு மெசேஜ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டோன்ட் டெலிட் த மெசேஜ்னு ஒரு மெசேஜ் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க. அதை நான் ரவுண்ட் அப் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த மெசேஜை வந்து இப்போ நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லென்ஸ் மாதிரி இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி நான் காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வர மெசேஜை நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், நான் ஒரு ஜர்னலில் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். இந்த ஜர்னல் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற புக்கை தெரியுதுங்களா. இந்த மாதிரி நீங்கள் புக்ஸு, ஜர்னல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட் த சேம் டைம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். பை பாய்.